ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு பாய்ஸ் லவ் விசஸ் கேர்ள்ஸ் லவ் அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு முடிச்சு. விசஸ் இல்லை, ரெண்டுக்குமே வந்துட்டு என்னோடய புரிதலில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? என்ன சொல்லணும்னா, என்ன சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நான் பாயோட மென்டாலிட்டிலேருந்து நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். ரெண்டு பேர்த்துக்குமே ஃபஸ்ட்டு காமனானு சொல்லிடுறேன். ஒன்று வளர்கிறேன். சரி, ஓகே. ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு காதல் ஒரு லவ் ஏதோ இல்லை மேரேஜ் ஸ்டார்டிங் ஆகும்போது ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும்ல. ஹனிமூன்னா தப்பாக யோசிக்கக்கூடாது. ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்டிங் பீரியடை வந்துட்டு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ டு த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் லவ் வந்துட்டு ப்ரொஜெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையுமே கொடுப்போம். என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் ஃபுல்லாகவே கொடுப்போம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம அந்த டைமில் எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும். எது பண்ணாலும் வந்துட்டு சோ க்யூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு அப்போ வந்துட்டு லவ் வந்து நல்லா இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும், எல்லாமே இருக்கும். ரெண்டு பேர் சைடுமே சொல்கிறேன். ஆண் பெண் ரெண்டுக்குமே சொல்கிறேன். இது நடந்ததுக்கப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது போயிட்டே இருக்கா, லவ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீம் லவ்வாக போகும்போது ஒரு கட்டம் குறையணும்ல. எப்போ அது குறையும் அப்படின்னா, இந்த பீஸு நமக்கு தான், இந்த பீஸ் இது எங்கே போனாலும் இது நம்மக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த லவ் குறைய ஆரம்பிக்கும்னா எப்படி சொல்கிறது, லவ் குறையாது, நம்ம குறைச்சிப்போம். ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் வந்து உருவாகும். இப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம்ல ஒரு லவ் ஒன்று இதுதான் லவ் அப்படின்னு, அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் மாறும். என்ன மாறும்னா, ஆண்கள் சைட்லேருந்து மேல் சைட்லேருந்து எனக்கு நான் வந்து ஒரு ஆணோட மனசுலேருந்து வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இது வந்து எப்படின்னா, எப்படி ஆகும் அப்படின்னா, அவன் வந்து எப்படி யோசிப்பான், இந்த பீஸ் நமக்கு தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பீஸை வந்து பார்த்துக்கிறக்கு, இந்த பீஸ் நமக்குன்னு வந்துருச்சு, இந்த பீஸ் நம்ம பார்த்துக்கணும், அப்போ இந்த பீஸை பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவன் போயிடுவான். அப்போ உனக்கு தேவைகள் என்னென்ன இருக்குது, உன்னோட தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், என்ன பண்ணணும், இப்படி போயிடுவான். அதான் மென்னோட ஒரு லவ் லாங்குவேஜ். அவன் அதுவும் ஒரு லவ். இப்போ வந்து ஒரு நம்ம அப்பாவோ யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, நம்மக்கிட்ட வந்து பாஸ்தா கட்ட மாட்டார். பட் நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுமோ அதுக்கு அவர் ஏர்ன் பண்ணி கொண்டு வந்து நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். ஸோ அதுதான் அவரோட லவ் லாங்குவேஜ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு ஆணோட லவ் லாங்குவேஜே. அதை வந்துட்டு பெண்கள் புரிஞ்சுக்கணும். சேம் எக்ஸ்ட்ரீம் பெண்கள் என்னென்னா, அவங்க இப்போ அந்த ஆணை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்றக்காக உனக்கு ஒரு சின்ன விஷயம் ஹர்ட் ஆகுது அப்படின்னா, அந்த சின்ன விஷயத்த நீங்கள் வந்து எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும். நீ அதை சொல்லாமல், இப்போது ஒரு ஆண் வந்து ஒரு வேலையில் இருக்கான், அந்த டைமில் உனக்கு வந்துட்டு அவங்ககிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீ ஃபோன் பண்ணுற அப்படின்னா, நான் வேலையில் இருக்கேன்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ எனக்கு கொஞ்சம் நேரம் பேசணும்டா அப்படின்னு நீ சொன்னீன்னா தான் அவனுக்கு புரியும். ஓ சரி ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட், நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா, அவனுக்கு ஓகே, புரிஞ்சுட்டா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நீ என்ன கோ த்ரூ பண்ண, என்ன ஃபீல் பண்ணுற, நீ ஏதாவது சொல்ல வந்தியா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் கேட்கும்போது நீ வந்துட்டு ஓகேன்ட்ட, அப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிடுவான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சது. அவன் முட்டா பையன். ஆண்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆண்கள். அவ்வளோதான். மென் ஷுட் பி மென் அப்படின்ற மாதிரி. அது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும், எனக்கு இது இப்படின்னு. அதே மாதிரி 100 தடவை சொன்னாலும் 101 தடவை சொல்கிற மாதிரி தான் இருப்பான். ஆண்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு ஃபாலோ அப் நேச்சரே இருக்காது. அது அதே மாதிரி எனக்கு இதை பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டானுங்க. இதை பண்ணியே ஆகணும்னு சொன்னால் பண்ண மாட்டானுங்க. எனக்கு இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் பண்ணுவானுங்க. பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஈகோ ஹர்ட் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் பெண்களுக்கு வந்து நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக ஏமாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பண்ணுனா இது பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ண மாட்டேன். இது எனக்கு கொஞ்சம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக பண்ணிடுவான். இது வந்து எல்லா இதுக்குமே யூஸ் ஆகும். இப்போ வந்து நீ உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அப்போது வந்துட்டு நீ இப்போது சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இப்போ வீட்டில் நீ உட்காந்துருக்க, அவன் தம்பியோ அண்ணனோ இல்லை அம்மாவோ அப்பாவோ வராங்க அப்படின்னா, சும்மா இந்த இதுக்கு மட்டும் நீ ட்ரை பண்ணி பாரு.
நீங்களே யாராவது ஒரு நாள் நீன்னு சொல்கிறனால இது இல்லை, சின்ன பசங்களுக்காக சொல்கிறேன், அவனுங்க புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்க இப்போ யாரோ ஒருத்தங்க கிராஸ் ஆகும்போது இப்போ ஃபேன் போடணும் நீ எந்திரிச்சு போய் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் அம்மாவே போகிறாங்கண்ணா, அம்மா கொஞ்சம் அந்த ஃபேன் மட்டும் கோச்சிக்காமல் போட்டு விடுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டு போவாங்க. அம்மா அந்த ஃபேனை போட்டு போ அப்படின்னா, ஏன் நீ சும்மா தானே கழிச்சு போட வேண்டியதுண்ணா இப்படி சொல்லு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அவன்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவன் பண்ணுவான். அதே மாதிரி தான் பெண்கள். உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆகுது அப்படின்னா அவனுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணாமையே வச்சுட்டு அப்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா உங்களுக்கும் லவ் குறைஞ்சிட்டே வரும். நீ ஒன்று பண்ணுவ, நீ ஒன்று பண்ணிகிட்டே இருப்ப, நீ உன்னோட எஃபர்ட்ஸை உன்னோட ஃபுல்லாக நீ போட்டுகிட்டே இருப்ப. அது வந்து அவனுக்கு தெரியவே தெரியாது. நீ எஃபர்ட் போடுறன்றதே அவனுக்கு நீ நான் எஃபர்ட் போடுறேன்டா அதை பாருடா நீ சொன்னாதான் அவன் பார்ப்பான். ஏன்னா அவன் வந்துட்டு உன்னோட லவ் உன் கூட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டு உன்னை கம்ஃபர்ட் ஜோனாக வச்சுக்கிறதுக்காக அவன் ஒரு நீடை தேடி போயிட்டான். அப்போ அவனை நீ உன் பக்கம் கூட்டிகிட்டு வரணும்னா நான் எஃபர்ட் போடுறேன்டா அதை கொஞ்சம் பாருடா அப்படின்னு நீ அவன்கிட்ட சொன்னேன்னா ஓ சோ கியூட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். எனக்கு அவன்கிட்ட வந்து நீ வந்து அவன் ஏன்னா உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி உன்னை வந்து நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்றத கல்யாணம் பண்ணவங்களுக்கும் நான் சொல்கிறேன், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன். லவ்னா அதுதான் சொல்கிறேன். அது உன்கிட்ட அந்த லவ்வை வந்து நான் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இப்படி மென் வந்துட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கான். ஸோ உனக்கு ஹர்ட் ஆகுதோ உன்னோட லவ்வை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறியோ எல்லாத்தையுமே நீ அவன்கிட்ட சொல்லணும். சொன்னால் தான் அவனுக்கு தெரியும். அது மாதிரி அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் கொஞ்சம் எஃபர்ட் போடுவான், ஆனால் கம்மியாக தான் போடுவான். ஏன்னா அவனோட மென்டாலிட்டியே அதுதான். உன்னை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கணுன்றதுல தான் அவனோட லவ்வே இருக்குமே தவிர உங்ககிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல இருக்காது. அதே மாதிரி ஆண்களும் கொஞ்சம் பசங்களா கொஞ்சம் முழிச்சுக்கோங்கடா, உங்கள் லவ்வை காட்டுங்க. எனக்கு மூத்தவங்களாக இருக்கவங்களும் அவங்க லவ்வை உங்கள் ஒய்ஃப் கிட்டே காட்டுங்க. மூத்தவங்கன்னு கல்யாணம் ஆகிருக்குன்னு நினச்சிட்டேன். மேபி கல்யாணம் ஆகாதவங்கன்னா ஃப்யூச்சர் ஒய்ஃப்டையோ உங்கள் லவ் பண்ணுறவங்ககிட்டயோ உட்பிக்கிட்டேயோ யார்ட்டையோ ஒருத்தவங்கள்ட்ட நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. உன் லவ்வை காட்டு. இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ சம்திங் ஏதோ ஒன்று அவங்ககிட்ட இது பண்ணு. அதே மாதிரி நான் நான் பெண்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஒரு லவ் எஃபர்ட் போட்டு நான் ஒன்று பண்ணிட்டேன். அதுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் எதிர்பார்க்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து அறிவே கிடையாது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவே மாட்டானுங்க. காம்ப்ளிமெண்ட் கொடுப்பானுங்க. எப்படி கொடுப்பானுங்கன்னா அவனோட சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்கிட்ட காம்ப்ளிமெண்ட் கொடுப்பானுங்க. சொல்லுவானுங்க, ஒன்றே பெருமையாக சொல்லுவான், என் முன்னாடி பார்த்தியா எப்படி எனக்காக ஸ்டேட்டஸ் வச்சுருக்கா, யாரை பார்த்தியா எனக்காக ஸ்டேட்டஸ் வச்சுருக்கா அப்படின்றது இருக்கும். அந்த டாக் இருக்கும். பட் ஆனால் அதை ஓன்ட்ட காட்ட மாட்டானுங்க. ஏன்னா வந்து ஓன்ட்ட ஃபுல்லாக காட்டி முடிச்சு உன்னை வந்துட்டு நீ எனக்கு தான் அப்படின்னு அவன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்ததுக்கப்புறம் இவன் மட்டும்தானே எனக்கு அப்படின்னு அவன் சுற்றி இருக்கவங்ககிட்ட காட்ட போகிறான். அதுக்கப்புறம் அவன் பிள்ளைகிட்ட காட்ட போகிறான். டேய் உங்கள் அம்மா தான் எனக்கெல்லாம் ரொம்ப அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப்கிட்ட காட்டுவான், பிள்ளைகிட்ட காட்டுவான். ஏன்னா உன்கிட்ட ஃபுல் லவ்வையும் கொட்டி நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவன் இதனால அவன் நீ மட்டும்தான் எனக்குன்றதை வந்துட்டு அவன் வந்து ஃபுல்லாக இந்த உலகத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறான்ற மாதிரி இருக்கும். ஆனால் பெண்கள் வந்துட்டு மொத்த உலகமே நீ தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்குமே வந்து இது வந்து நார்த் போல் சவுத் போல் மாதிரி கிட்ட வந்தால் ரிப்பல் பண்ணிடும், ஆப்போசிட்டில் இருந்தால் அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ ஒரே பொசிஷனில் இருக்காது. அதனால தான் நீ ஆணும் பெண்ணும் அட்ராக்ட் ஆகுறாங்க. ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ரிப்பல் ஆகி போயிடும். அதனால தான் வந்துட்டு பெண்கள் நேச்சர் வேறு, ஆண்கள் நேச்சர் வேறு, லவ் லாங்குவேஜே வேறு டிஃப்ரெண்ட். இது வந்து ஆண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்களும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட ஆரம்பிங்க. பசங்களுக்கும் சரி சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வந்து ஒரு வாக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நான் வந்து இதில் வந்து நான் ஷூராகவே சொல்லுவேன், அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்கள் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னை திட்டுங்க, நானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். கெட்ட வார்த்தையில் கூட திட்டுங்க, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். இது வந்துட்டு
பொண்ணுங்க நான் எனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீ வந்து லவ் சொல்லியே ஆகணும்னு அவன்கிட்ட சொல்லுங்க, சொல்லிடுங்க. அது பசங்க உன்னோட நீ காம்ப்ளிமெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அவன் ஏதோ பண்ணுறான், சரி கொடுப்போம் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. இது 2 தான், வேறு ஒன்றுமே இல்லை. இது 2 பண்ணிட்டீங்கன்னாவே லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி 100% ஹாப்பியாலாம் எந்த லைஃப்புமே இருக்காது. சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீயில் வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை போடுற மாதிரி தான். டீ வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக வந்துட்டு எக்ஸாம்பிள் தப்போ தெரில, என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. அவ்வளோதாங்க. பாய் 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 பாய்.